விஜய் துணை முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படி ஒண்ணு நடந்தா எப்படி இருக்கும்? ஆமா, இப்போ அந்த மாதிரியான விஷயங்களை நடைமுறைப்படுத்த தான் பிஜேபி ஒரு விஷயத்தை செயல்படுத்திட்டு வராங்க. அது என்னன்னா, பவன் கல்யாண விஜய் கிட்ட தூது அனுப்பி என்டிஏ கூட்டணியில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு பாஜக முயற்சி மேற்கொண்டுட்டு வரதா தகவல் வெளியாயிருக்கு. இத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். தமிழகத்தோட அரசியல்ல 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைக்க ஆந்திர துணை முதலமைச்சரான பவன் கல்யாண தூது விட்டிருக்கிறதா இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. அரசியல் ரீதியா பார்த்தா விஜயும் பவன் கல்யாணும் ஒரே மாதிரியான பயணத்தை கொண்டவங்க தான். சினிமா டு அரசியல் வந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேருமே சினிமால இருக்கிற வரைக்கும் உச்ச நட்சத்திரங்களா தான் இருந்தாங்க. பவன் கல்யாண் ஆரம்பத்துல 2019ல தனித்து போட்டியிடும் போது படுதோல்வியை சந்திச்சாரு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அனுபவம் தான் விஜய்க்கு இப்போது பாடமா பவன் கல்யாணே சொல்றாரு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. அமித்ஷா மற்றும் மோடியுடன் பவன் கல்யாணுக்கு இருக்கிற நெருக்கமான தொடர்பு அவரை ஒரு சிறந்த தூதுவரா மாற்றி இருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. தமிழகத்துல ஆந்திரா ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுமா? ஆந்திராவில ஜெகன்மோகன் ரெட்டிய தோற்கடிக்க சந்திரபாபு நாயுடு, பவன் கல்யாண், பிஜேபி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டிய தோற்கடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் தமிழகத்துல அதிமுக, விஜய், பிஜேபி சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க போறதா தகவலும் வெளியாயிருக்கு. இதுக்கு பவன் கல்யாண வச்சு பிஜேபி காய் நகர்த்திட்டு வரதா தகவலும் வெளியாயிருக்கு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதற விடாம ஒரே பெட்டிக்குள்ள அடைக்க பிஜேபி மாஸ்டர் பிளான் போட்டுட்டு வரதாவும் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு சில தகவல் என்ன சொல்லுதுன்னா, பவன் கல்யாண் மூலம் விஜய்க்கு அதிரடி ஆஃபர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அது என்னென்ன ஆஃபர்னு பார்க்கலாமா? துணை முதலமைச்சர் பதவி விஜய்க்கு கொடுக்கப்படுறதா சொல்லப்படுது. ஒன்னு விஜய் துணை முதலமைச்சர், இல்லனா விஜய் கை காட்டுற நபரு துணை முதலமைச்சர் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் விஜய்க்கு 80 தொகுதிகள் வரையும் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக தகவலும் வெளியாயிருக்கு. அதிமுக மற்றும் பிஜேபி கூட்டணியில விஜய்க்கு கணிசமான இடங்களை நான் பெற்றுத்தரேன் அப்படின்னு பவன் கல்யாண் சொல்லி இருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு மத்திய அமைச்சரவையில ஒரு இடம் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. விஜய் இந்த கூட்டணியில இணைய தயக்கம் காட்டுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, விஜய் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் பிஜேபி தன்னோட கருத்தியல் எதிரி வழக்கத்தை முன் வச்சுட்டு வராரு. விஜய் தன்னோட முதல் மாநாட்டுல பிஜேபிய கருத்தியல் எதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ விஜய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்தா சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் முற்போக்கு சிந்தனை கொண்ட இளைஞர்களின் வாக்குகள் அவரை இலக்க நேரிடும். அதே சமயம் தனித்து போட்டியிட்டால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும்தான் அவரால் பிரிக்க முடியும். இது கடைசியில திமுகவுக்கு சாதகமா முடியும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க. விஜய் தனித்து போட்டியிட்டால் ஒரு புதிய அரசியல் சக்தியாக கூட உருவாகலாம். ஆனா 2026ல ஆட்சி பிடிப்பது கடினம்னு சொல்லிட்டு வராங்க. இந்த மாதிரியான இக்கட்டான நிலையில தான் இப்போ விஜய் இருக்காரு. அதே விஜய் கூட்டணி வச்சா கண்டிப்பா நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு, ஆனா தனித்துவமான மாற்று அரசியல் அடையாளத்தை விஜய் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. பவன் கல்யாண் விஜய்க்கு ஒரு பிரதரா நின்று ஆலோசனை சொல்லிட்டு வரதாகவும், சினிமா ஸ்டார் பிம்பத்தை தாண்டி விஜய ஒரு அரசியல் தலைவர் என்ற பிம்பத்தை தக்க வைக்க விஜய் மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு நிலவரப்படி விஜய் இன்னும் தனித்து போட்டியிட போவதாக தான் தகவல் வெளியாகிருக்கு. ஆனா இது போன்ற தகவலும் வெளியாயிட்டு தான் இருக்கு. தேர்தல் நெருங்கும் வேளையில யார் என்ன வேணா சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. தேமுதிக கூட திமுகவோட கூட்டணி வச்சிருப்பாங்க. அமமுக கூட டிடிவி தினகரன் கட்சியான அமமுக கூட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருப்பாரு. ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணியில இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பவன் கல்யாணோட இந்த அட்வைஸ் விஜய என்டிஏ கூட்டணியில இணைய வைக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.